வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 25 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக அதில் வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் நாளை நேரில் ஆய்வு அப்படின்ட்டு இருக்கு. நாளை நேரில் ஆய்வு பண்ணுறாங்க வெள்ள பாதிப்புகளை. சரியா, உள்ள நமக்கு எந்த பாயிண்ட்டும் தேவையில்லை. அடுத்தது கேரளாவில் இருக்கா, கேரளாவில் JN1 அப்படிங்கிற கோவிட் வைரஸோட வேரியண்ட். சரியா, JN1 நிறைய தடவை பார்த்தது தான். அடுத்தது இங்கே நகரும் படிக்கட்டு இருக்கா, இங்கிலீஷில் எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்னால் தமிழில் நகரும் படிக்கட்டு. அடுத்ததாக டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு இருக்கா, ஏடிஸ் எஜிப்தி வகை கொசு தான் டெங்குவை பரப்புறது. சரியா, அடுத்து ராஜாஜி பற்றி கொடுத்துருக்காங்களா, இதில் நமக்கு தேவையானது மட்டும் எழுதிக்குவோம். இந்த சேரன் மாதேவி குருகுலம் பிரச்சனை அடிக்கடி படிப்போமா. சரியா, அப்போ இந்த தீண்டாமை இருந்துச்சு, சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை, பெரியார் எதிர்த்தார் அப்படின்னு படிப்போம்ல. அந்த குருகுலத்தோட பெயர் பார்த்துக்கோங்க, நம்ம எங்கேயும் படித்ததில்லை, இப்போ இங்கே இருக்குது. சேரன் மகாதேவியில் பரத்வாஜ முனிவர் பெயரில் குருகுலம். சரியா, யார் பேரில்? பரத்வாஜ முனிவர் பேரில். அடுத்தது 1925 திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமத்தை நிறுவனது யார்னா ராஜாஜி. இது கேட்ட கேள்வி, பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் TNPSC. திருச்செங்கோடில் காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்ட கேள்வி. யார் நிறுவனது? ராஜாஜி. சரியா, அடுத்ததான் இருக்க மோட்டார் வாகன சட்டம் எந்த வருஷம்? 2019. சரியா, மோட்டார் வாகன சட்டம் 2019. அடுத்ததாக PCR பரிசோதனை பற்றி அதிகரிக்க அறிவுறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PCR அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், RT-PCR ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அது சுருக்கம் தான் RT-PCR. சரியா, ரொம்ப முக்கியம். அடுத்தது உலகம் முழுக்கவே JN1 வகை கரோனா அதிகரித்து வருகிறது, அது முக்கியம். அடுத்தது அங்கே காசி தமிழ் சங்கமம் இருக்கா, வாரணாசியில் நடந்துட்டு வருது. காசி தமிழ் சங்கமம் 2.0 போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வருஷத்துக்கு இப்போ நடக்குது. சரியா, இங்கே நடக்குதுன்னா வாரணாசியில். அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் இந்த இளைஞர்கள் பரிமாற்றம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா, நாட்டின் மற்ற பகுதிகளில் பின்பற்றப்படும் கலாச்சாரம் பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், ஏழ்மையில் இருக்க மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த திட்டம் தான் இளைஞர்கள் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம், முக்கியம். அடுத்து ஆசிய பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எங்கே நடந்துச்சுன்னா சைனாவில் நடந்துச்சு, இதுவும் முக்கியம். சரியா, ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். சீத்தல் தேவி இருக்காங்களா, அவங்க என்ன விளையாட்டு அப்படின்னா வில்வித்தை. சரியா, சீத்தல் தேவி வில்வித்தை. அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸ்வாநிதி திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்களா, அது கொஞ்சம் முக்கியம். ஸ்வாநிதி திட்டம் பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி, அதோட சுருக்கம் தான் ஸ்வாநிதி திட்டம். சரியா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி, அதோட சுருக்கம்தான் ஸ்வாநிதி ஸ்கீம். சரியா, அது சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி செஞ்சு கொடுப்பாங்க கம்மியான வட்டியில் தான் ஸ்வாநிதி ஸ்கீம். 2020 தொடங்கப்பட்ட திட்டம். சரியா, 2020. அடுத்து டெலிவரி ஊழியர்களுக்கு 5 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு அப்படின்னு அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா தெலங்கானா. சரியா, நல்லாட்சி தினம் இருக்கா, நல்லாட்சி தினம் யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட பிறந்தநாள். தேதி டிசம்பர் மாதம் 25. சரியா, அதான் நல்லாட்சி தினமாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததான் INS இம்பால் போர்க்கப்பல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது கடற்படையில் சேர்த்துருக்காங்க, சமீபத்தில் கடற்படையில் சேர்க்கப்பட்ட போர்க்கப்பல் அப்படின்னா INS இம்பால். அது இம்பால் ஊர் இருக்குல்ல மணிப்பூரில், மணிப்பூரோட கேபிட்டல், அதுதான் இதுக்கு பெயராக வச்சுருக்காங்க இம்பால் அப்படிங்கிறது. சரியா, அதில் மணிப்பூர் மொய்ராங்கில் முதன்முறையாக இந்திய தேசிய இராணுவம் தேசிய கொடியை ஏற்றியது அப்படின்னு படிப்போமா. இயர் மட்டும் படிப்போம் தமிழில், 1944. தேதி பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 14. சரியா,
1944 முயிராங்கில் தேசிய கொடி ஏற்றுச்சு இந்திய இராணுவம் முதலாக. 44 புக்கில் இருக்குது. ஏப்ரல் 14 தேதி பார்த்துக்கோங்க, சரியா, முக்கியம். அடுத்ததான் தேசிய மாநாட்டு கட்சி கொடுத்துருக்காங்களா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த கட்சி. ஃபரூக் அப்துல்லா தான் அதோட தலைவர், முக்கியமான தலைவர். அடுத்து உதான் ஸ்கீம் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. உதான் ஸ்கீம்னா அது விமான போக்குவரத்தோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துகிற திட்டம் தான் உதான் ஸ்கீம், சரியா. உத்தே தேஷ் ஆம் நகரிக் இதோட சுருக்கம் தான் உதான், சரியா. உதே தேஷ் ஆம் நகரிக் இதோட சுருக்கம் தான் உதான். 2017 கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது, சரியா. நிறைய சின்ன, அதாவது 2ஆம் நிலை நகரங்கள்லையும் ஏர்போர்ட் வைப்பாங்க. நிறைய நகரங்களில் ஃப்ளைட்டு மூலமாக இணைக்கிறத நோக்கமாக கொண்ட ஸ்கீம் இந்த ஸ்கீம், சரியா. அடுத்த டிஜிசியை பற்றி கொடுத்துருக்காங்களா, அதோட அப்ரிவேஷன் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனை தான் டிஜிசியோட அப்ரிவேஷன், டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அடுத்ததாக இப்போது செய்தித்தாள் வாசிப்பு தான் நிறைவடைந்தது. உங்களாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.